ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 14வது வாரத்தோட மதிய வேலை 5வது நாள் ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி 18 லட்சத்தோட வினோத் அவர்கள் வெளியே போக போகிறார் அப்படின்ட்டு அப்டேட் வந்திருக்கோம். இது உறுதிப்பட்ட தகவலாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம அமித்லேருந்து ஜாக்லின்லேருந்து நிறைய பேர் அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி வருத்தப்பட்ட விஷயங்களும் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அது உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார் இன்சிடெண்ட் உண்மையிலேயே வந்து ட்ராமாவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவே வந்து அங்கே வந்து பேசக்கூடிய விஷயங்களும், வியானா வந்து சாண்ட்ரா சொன்னதாக வந்து ஒரு விஷயத்தை வந்து உடச்சிருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டு நான் எவ்வளோ பேசி பழகியிருப்பேன் பாரு கூட, நான் வந்துட்டு கூட இருக்கணும்னாலும் இருப்பேன், அவங்களுக்கு காலி பண்ணாலும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயங்களும், இவங்க திரும்பவும் வந்துட்டு திவ்யா வந்துட்டு அப்போ இவங்க வந்து கார் இன்சிடெண்ட்டில் கண்டிப்பாக வந்து ட்ராமா தான் பண்ணியிருக்காங்க, இதை நான் நம்பி வந்துட்டு பார்வதி அந்த கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் இப்போ பயங்கர பூதாகரமாக ஒடிச்சிருக்கு. இதனால் மக்களுக்கு வந்துட்டு குறிப்பாக பார்வதி ரசிகர்களுக்கும் கமருதி ரசிகர்களுக்கும் அந்த ரெக்கார்டு வந்து ரிவர்ஸ் பண்ணப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது நடக்குமா நடக்கான்னு தெரியல. ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. ஏன் இருக்குன்னா, போன வாட்டி இதே மாதிரி வந்துட்டு முந்தின வாட்டி பிரதீப் கொடுக்கும்போது அது ஒரு கால் போச்சு, அவரை வந்து திரும்ப வர சொல்கிறதுக்கு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரதீப் அவர்களே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சொல்ல காரணத்தினால இப்போ வரைக்கும் கமருதீன் விஜய் பார்வதி பேசின விஷயங்கள் எதுவுமே வெளியே வராத காரணத்தினால இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு இயங்குது. உங்களுக்கு இயங்குதான்றதை மறக்காம கேட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா கானா உணத்தை தான் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,77,297 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 49.07. சொல்லும் போதே மனசு கஷ்டமாக இருக்குது. 2,77,000 இன்னும் ஓட்டிங்லாம் முடியல. அன்அஃபிஷியலே எவ்வளோ தான், அஃபிஷியலே எங்கே எவ்வளோ ஓட்டு வந்திருக்கும். இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆதங்கமாக இருந்தாலும் இது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு திங்க் பண்ணால் கண்டிப்பாக ஸ்மார்ட் மூவ் தான். இப்போது இதை வந்து எடுத்துட்டாரு, 18 லட்சம் வந்துருச்சு. திரும்ப ஒரு வாரம் இருக்க போகிறாங்க. இதே நம்ம எடுக்காமல் விட்டு அந்த 5 பேர் உள்ளே போகும்போது கிடைக்காம போயிடுச்சுன்னா எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த ரிஸ்க்கை வந்துட்டு ஆமாம் ஒரு பக்கம் ஒரு இதுவாக இருந்தாலும் எடுத்துட்டார். எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். ஐயோ எடுத்துட்டாருன்னு புலம்பிட்டு வந்தால் வேலைக்கு ஆகாது. எடுத்ததுக்கப்புறமா இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள். இப்போ இதில் என்னென்னா அரோரா காரணம், அப்புறம் திவாகர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக பிரளயம் போயிட்டுருக்கு. என்னென்னா அவங்க எடுத்து வச்சாங்க அந்த கருத்து, நீங்கள் இப்போ எடுத்துட்டிங்கன்னா அடுத்த வாரம் திரும்ப வரலாம், அந்த பேமெண்ட்டும் கிடைக்கும் அப்படி இப்படின்னு இவங்க பேசுகிற விஷயங்கள். இன்னொரு பக்கம் திவாகர் வந்து சபரி தான் வெற்றியாளர், சபரி தான் வாழ்க, இவர் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு மைண்டை வந்து இது பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பணத்தை பார்த்தோன்னா அவருக்கு மைண்டு கூட சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஏன்னா அவருக்கு ஃபினான்ஷியலாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த விஷயத்தை அவராக எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம விஜய் சேதுபதி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட சொல்லியிருப்பார், உங்களுக்கான சிம்மாசனத்தை யாராலும் பறிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். எவ்வளோ அழகான வார்த்தை. வியானாவும் நேற்று சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஓட்டு வெளியே இருக்குன்னு. இதெல்லாம் யோசிச்சிருக்கலாம். பட் ஓகே, நல்ல முடிவு எடுத்துருக்காது, சந்தோஷம். இது இன்றைக்கி லைவில் நம்ம பார்ப்போம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,21,323 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.47. இன்றைக்கி இந்த கால் அதாவது நம்பர் வந்து நான் யாருக்கு கான்டாக்ட் வச்சுருப்பேன், யாருக்கு நான் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன் அப்படின்போது கான்டாக்டில் இருக்கிறது நம்ம ரம்யா. கான்டாக்டில் இருக்க மாட்டாங்கன்றதில் கண்டிப்பாக நான் சாண்ட்ராவை சொல்லியே தருவேன். ஏன்னா சாண்ட்ரா வந்துட்டு நான் ஒரு எல்டர் சிஸ்டராக வந்து நினச்சேன். ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டூப்பிடான ஒரு அலிகேஷன் என் மேலே வச்சு என் முதுகில் குத்திட்டாங்க. அது எனக்கு மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாக இருக்குது. இது நான் எப்படி, ஏன்னா அவங்க எனக்கு கிளியரான க்ளோஸர் இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்களே சொல்லிட்டு நேற்று ரம்யாவும் வியானாவும் உடைத்த அந்த ரகசியத்தை மறைமுகமாக சொல்கிறாங்க, இன்னும் வந்து சொல்லலை. அதனால் நான் வெளியே போய் எக்காரணத்தை கூட அவங்க மூஞ்சில் முழிக்கவே கூடாது அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் ஆணித்தனமாக இருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த கார் இன்சிடெண்ட்டை நிறைய டைம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் நான் பார்வதியை வந்து கிழிச்சேன், இல்லைனா நான் கிழிச்சிருக்க மாட்டேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த கார் இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நான் சும்மா வந்தாங்க. விஜய் பார்வதி கண்டாவே திவ்யாவுக்கு பிடிக்காது, என்னமோ இப்போ வந்து அதனால தான் நான் கிழிச்சேன் இந்த மாதிரி ஒரு டயலாக் வர விட்றாங்க. எப்போ நீங்கள் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, யார் விஜய் பார்வதியும் திவ்யாவும் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. எவ்வளோ வாட்டி அவங்களாம் காண்டாக இருப்பாங்க, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க எடுத்து வச்ச கருத்தை சொல்கிறேன். இப்போ இந்த விஷயம் வராமல் இருந்ததுன்னா வியானாவும் ரம்யாவும் சொல்லாமல் இருந்தால் திவ்யா அதை பற்றி பேசியிருப்பாங்களா? சரி,
மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 83,455 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.77. ஸோ சபரி கண்டிப்பாக வந்துட்டு ஓட்டு ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இவருக்கு ஓட்டு இவர் வாங்குவாரோ இல்லையோ, இந்த வாட்டர்மெலன் பண்ணுற வேலைகள் இருக்கு பாருங்க, எப்பா சபரி வாழ்க சபரி வாழ்க. மக்களே சபரிக்கு ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி உருவகளி பண்ணுற வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க. என்னென்ன வாய், அவங்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன போராட்டன்னு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஓட்டு வரலன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே. நீங்கள் இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? இங்கே வந்து அங்கே இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, இந்த வந்து இடத்த வந்து கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு என்ன வேலைங்க? இப்போ வினோத்தை கலாய்க்கிறதா உங்களுக்கு வேலையா? ஆமாம், அவருக்கு உங்களுக்கு ஒத்து வரல, தனியாக போகிறதுனே. காலையில் தேவையில்லாமல் வினோத்தை வம்புழுத்ததே இந்த திவாகர் தான். அதுக்கு சபரி வந்து இவர் கூட சப்போர்ட் பண்ண போனால் சபரிக்கிட்ட சண்டை போகிறேன். நீ வந்து சிலுக்குன்னு சொன்னல, அது மட்டும் கரெக்டாக அப்படின்றாரு. அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேனே அப்படின்னும் போது இவரு ஓரளவுக்கு முட்டு குத்தாரு சபரி. அதுக்கப்புறம் போயா அப்படி சொல்லிட்டு பைத்தின்னு வர சொல்லிட்டு போயிட்டார். போச்சா என்னத்த சொல்ல. ஆனாலும் விக்ரம் ஒரு விஷயத்த சொன்னார் சபரிக்கிட்ட, சபரி உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு டைட்டில் வினர் ஆகிறதுக்கு. ஆனால் இவர் இப்போ பேசுறதுனால இவருக்கு பிடிக்காதவங்களாம் மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டு உன்னை வந்து எப்படியும் டைட்டில் வினர் ஆக்க மாட்டாங்க அப்படி மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. சபரிக்கு டைட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். நாலாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,681 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.15. ஸோ விக்ரம் கண்டிப்பாக வந்துட்டு திறமையான ஒரு போட்டியாளர், மாட்டுக்கருத்தே கிடையாது. இப்போ இருக்கிற 5 பேரில் விக்ரம் செம்ம ஸ்மார்ட்டான ஒரு பிளேயர், செம்ம கேமர். வியானா சொன்ன மாதிரி கேமருக்கெல்லாம் கேமர் அவர் தான். அவரால் தான் இப்போ வினோத்து ஒரு விஷயத்தை எடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், பவுண்டரி செட் பண்ணிட்டார், 18 லட்சம் வந்துச்சுன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார். சொன்னதுனால இவருக்கு மைண்ட் வந்து ஓகே நம்ம விட்டுறக்கூடாது, வினோத்து பரபரப்பரன்னு இருப்பார் போல அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்துட்டு வியானா ரம்யா சொல்கிறாங்க, அதாவது என்கிட்ட வந்து சாண்ட்ராலாம் விக்ரம் பற்றி எவ்வளோ பேசியிருப்பாங்க தெரியுமா, அதேமாதிரி விக்ரம் வந்து என்கிட்ட எவ்வளோ சாண்ட்ராவை பற்றி பேசியிருப்பாங்க தெரியுமா. 2 பேரும் வெளியே போய் அதை பார்த்தாங்கன்னா 2 பேரும் சி என்ன இப்படி பேசியிருக்காங்கன்ற அளவுக்கு பேசுவாங்க பாரு. அப்படி அவங்க மட்டும் நினைக்கலன்னா நான் அவங்க வீட்டில் வந்து வேலைக்காரியாக இருக்கேன் அப்படி பொங்குறாங்க ரம்யா. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் சரியான ஸ்மார்ட் கேம், நெகட்டிவ் பாசிட்டிவ் அதை தவிர்த்து பார்க்கும்போது என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருக்குலாம் ரன்னரே கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு கேமர். என்ன ஒன்று போகும்போது அந்த ஒரு வார்த்தையை விடாமல் இருந்திருக்கலாம். மற்றபடி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தகுதியான ஆள் அப்படின்னா விக்ரம் கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 31,315 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.54. ஸோ சாண்ட்ரா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் கண்டிப்பாக ஓட்டு இல்லை, வெளியே போகிறது வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது, ஏன்னா அவர் பணப்பீட்டு எடுத்துகிட்டு வெளியே போகிறார் வினோத். அப்படின்னும் போது கண்டிப்பாக ஃபினாலுக்கு ஒரு 5 பேர் வரும், அதனால் இப்போ உள்ளே போயிடுவாங்க. ஆனால் அங்கே 5வது ப்ளேஸ் தான் கிடைக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஓட்டு சுத்தமாக என்ன விஷயம் இல்லை. இன்னொரு பக்கம் இவங்க வந்துட்டு வியானா கிட்ட சொன்ன விஷயங்களை இங்கே வியானா போட்டு உடச்சிட்டாங்க சிரிச்சுக்கிட்டு. நான்லாம் எவ்வளோ இதுவாக இருந்திருப்பேன் பார்வதி கூட, நான் வந்து ஒருத்தங்க கூட இருக்கனாலும் இருப்பேன், அவங்களை காலி பண்ணாலும் காலி பண்ணுறோன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அவர்களும் பிக் பாஸ் டீமும் கேட்கணுன்றதான் நம்மளோட விஷயம். சப்போஸ் அதே மாதிரி வெளியே வந்து என்ன நடக்குது, இவங்க ஃபுல்லாக ட்ராமா தான் பண்ணியிருக்காங்க, ஃபிட்ஸ் வந்து நம்ம நடித்தாங்க அப்படின்ற விஷயங்கள். ஸோ அது மட்டும் ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் பார்வதியும் கமருதீன் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருந்தால் செம்ம மாதம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் 2 பேருமே வந்து வெளிப்படை எந்த விஷயமும் கொடுக்கவும் இல்லை. எப்படி பிரதீப் வந்து ஒரு வாரம் சைலண்ட்டாக இருந்தால் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு என்னமோ ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை நம்மளுக்கு மட்டும் இல்லை, சில சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் போட்டாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இருக்காதுங்க அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னது ஒரு வேளை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஹோப்பு தாங்க மேட்ரு. நீங்கள் அந்த நம்பிக்கை வச்சுங்க பார்த்தீங்களா, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,65,571 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.